ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ட்ரிப் விலாக் தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து ஹைதராபாத் கிளம்பிட்டோம். ஸோ ஆக்சுவலாக வந்து எங்களுக்கு வந்து ட்ரெயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12:30க்கு தான் ட்ரெயினு. ஸோ நாங்கள் ஒரு 1 hour பிஃபோரே கிளம்பிட்டோம். ஸோ கிளம்பும்போதே எடுத்த விலாக் தான் இது. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்தே பாரத் தான் புக் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் வந்து இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ரயில்வே ஸ்டேஷன் ஒரு 7 கிலோமீட்டர்ஸ். அதனால் வந்து நம்ம ஓலா புக் பண்ணியாச்சு. ஸோ ஓலாவில் அப்படியே போய்க்கலாம் அப்படின்ட்டு போயிட்டுருந்தோம். ஸோ லக்கேஜ்லாம் வேறு நிறையா இருந்துச்சு. அதிலே தூக்க முடியாமல் தான் தூக்கிட்டு போயிட்டுருந்தோம். ஸோ பார்த்தீங்கன்னா, நீங்கள் லக்கேஜ்லாம் நிறையா எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா ட்ராலி பேக்கில் எடுத்துகிட்டு போங்க. இந்த மாதிரி பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு போனால் பயங்கர வந்து வெயிட்டாக தான் இருந்துச்சு. பார்த்திங்கன்னா, விஜயவாடா ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. ஸோ இதுதான் விஜயவாடா ரயில்வே ஸ்டேஷன். ஸோ பெருசாக ஒன்றும் வித்தியாசமாக எனக்கு தெரியல. நம்ம ஊர் மாதிரி தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக இங்கே எல்லாமே ஆனால் வந்து தெலுங்கில் தான் எழுதியிருந்துச்சு. ஸோ இங்கே என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்லலாம் எல்லா கடையிலையும் வந்துமே நமக்கு வந்து தமிழ்லேயும் எழுதியிருக்கும், இங்கிலீஷ்லேயும் எழுதியிருக்கும். பட் ஆனால் இங்கே வந்து இங்கிலீஷ்லேயே எழுதியிருக்க மாட்டாங்க. நம்ம சின்னதாக ஒரு கடைக்கு போனால் கூட நம்ம கன்ஃப்யூஸ் ஆகிடுவோம். எல்லாமே தெலுங்கில் தான் எழுதியிருக்கோம். ஸோ அது வந்து நமக்கு ஒரு ட்ராபேக்காக இருந்துச்சு இங்கே இருக்கும்போது எனக்கு. ஸோ ஏற முடியாமல் ஏறி திருப்பி கீழே இறங்கி வந்தாச்சு. நம்ம ட்ரெயினும் பார்த்திங்கன்னா வந்துருச்சு. ஸோ அப்படியே வந்து வந்தே பாரத்தில் வந்து ஏறியாச்சு. நான் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து வந்தே பாரத்தில் வந்து ட்ராவல் பண்ணுறேன். ஸோ எங்களுக்கும் ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருந்துச்சு. ஸோ சைடில் வியூலாம் பாருங்கள், சூப்பராக இருந்தது. மலையெல்லாம் நல்லா க்ரீனிஷாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா லன்ச் வந்து வந்துருச்சு. ஃபஸ்ட்டு வந்து வாட்டர் பாட்டில் தான் கொடுத்தாங்க. லன்ச் கொடுக்க கொஞ்சம் லேட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி ரொம்ப டைம் ஆகிடுச்சு. பார்த்து கொடுக்கறதுக்குள்ளே இன்னொரு 10 நிமிஷம் ஆகிக்கிறாங்க. அப்பாடா லன்ச் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா பார்த்திங்கன்னா பயங்கரமாக பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ டிக்கெட் புக் பண்ணும்போதே நம்ம லன்ச்சு சேர்த்து புக் பண்ணியிருந்தோம் அப்படின்னா லன்ச் வந்து நமக்கு கொடுத்துருவாங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ரொம்ப குவான்டிட்டி கம்மியாக தான் இருந்துச்சு. ரைஸு, பொட்டேட்டோ, தால், அதுக்கப்புறம் ஒரு வெஜ் கிரேவி, ஒரு சப்பாத்தி, கர்டு இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. இதுக்கு நம்மளே வந்து பொடி இட்லியாவது எடுத்துகிட்டு வந்திருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. சரி, ஓகே அப்படின்னு சாப்பிட்டுட்ருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் கொஞ்சம் நேரம் அப்படியே நடந்து போயிட்டுருந்தோம். ஏன்னா ட்ரெயின் வந்து ஒரு 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் போணுச்சா, சரி இந்த டைமில் வந்து எந்திரிச்சு நடந்து போனால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விலாக் எடுத்துகிட்டு அப்படியே சும்மா நடந்து போயிட்டுருந்தோம். ஆக்சுவலாக இதுமாதிரி விலாக் எடுக்கும்போது எங்களுக்கு ஒரு ஜாலியாக இருக்கும். ஸோ அம்மு தான் பார்த்திங்கன்னா விலாக் எடுத்துகிட்டு இருந்தாங்க. 4 hours டைம் இருக்கும்ல நமக்கு ட்ராவல் டைம். அதனால் கொஞ்சம் நம்ம என்ன பண்ணுறது, அதனால் கொஞ்சம் விலாக்லாம் எடுத்துக்கிட்டு இப்படி நின்றுக்கிட்டு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு அப்படி தான் இருந்துகிட்ருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்தாச்சு. இங்கே ஹைதராபாத் வந்து இறங்கியாச்சு. இதுக்கப்புறம் நாங்கள் வந்து அப்படியே மெட்ரோவில் ஏறி ரூம் போயிட்டோம். ஆக்சுவலி நாங்கள் வந்து எப்பயுமே போன விலாக்லேயே நான் சொன்ன மாதிரி தான், எங்கெல்லாம் டூர் போகிறோமோ மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்தே நாங்கள் ரூம் போட்டுருவோம். இதுக்கப்புறம் அந்த விலாக் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈவினிங்காக கண்டினியூ ஆகுது. ஆக்சுவலி வந்து ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 o'clock வந்து இன்னார்பிட் மால் தான் வந்திருந்தோம். ஆக்சுவலி அங்கே வந்துட்டு மாலை கொஞ்சம் நேரம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு டேரெக்டாக மேலே நம்ம ஃபுட் கோர்ட் வந்தாச்சு. வந்துட்டு அதுக்கப்புறம் ஃபுட் கோர்ட் வந்து கொஞ்சம் நேரம் வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் மால்குள்ளேயே பார்த்திங்க அப்படின்னா ஒரு டாய் ஷாப் வந்து இருந்துச்சு. ஆக்சுவலி எனக்கு சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ஆசை, ரூமில் வந்து ஒரு பிங்க் கலர் டெடி பேர் வாங்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே டெடி பேர்லாம் வந்து சூப்பராக இருந்தது. இதுதான் பார்த்திங்கன்னா நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டல். ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து எங்கே ஸ்டே பண்ணியிருந்தோம்னா மினர்வாவில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். அங்கே எடுத்த விலாக் தான் இது எல்லாமே. நாங்கள் போன டைம் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் டைம். அந்த டைமில் வந்து அப்போது வந்து லீவும் இருந்துச்சா எங்களுக்கு. அதனால் நாங்கள் டக்குன்னு கிளம்பிட்டோம். ஸோ நிறையா டெக்கர்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. கிளைமேட்டுமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சு. ஸோ டிசம்பர் டைம் அப்படிங்கிறதுனால.
நெக்ஸ்ட்டு வந்து ரூம் வந்து பார்க்கலாம் வாங்க. இதான் நம்ம வந்து ஸ்டே பண்ணியிருந்த ரூமு. ஸோ ஒன் டே தான் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டே பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நாங்கள் வந்து ஆக்சுவலி இங்கே இருக்கிற பிளேஸை சுற்றி பார்த்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து அடுத்தடுத்து வேறு வேறு பிளேஸ்க்கு பக்கத்தில் நாங்கள் ரூம் வந்து வேறு இடத்துல மாற்றிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா மினர்வால எடுத்தது. நெக்ஸ்ட்டு வந்து துர்கம் செருவில் ரூம் வந்து நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். சில்வர் கேஸ்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலில் வந்து புக் பண்ணியிருந்தோம். ஸோ அங்கே நான் விலாக் எடுக்கலன்னு நினைக்கிறேன். பட் இங்கேயும் நல்லா இருந்துச்சு. இதே மாதிரி தான் இருந்துச்சு அங்கேயும் ஆக்சுவலி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் சும்மா எடுத்த விலாக் தான் இது. ஸோ இந்த ரூமில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜ்லாம் வச்சுருந்தாங்க. ஒரு மினி ஃப்ரிட்ஜ்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து எங்கே வந்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கோல்கொண்டா தான் வந்தோம். ஆக்சுவலி கோல்கொண்டா வந்து பார்த்திங்கன்னா அவுட்ரு தான். அதனால் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ரூம் வந்து ஆக்சுவலி ரொம்ப இருக்காது. நீங்கள் வந்து கோல்கொண்டா வர மாதிரி இருந்துச்சுன்னா மாதாப்பூர் அப்படி இல்லைனா வந்து துர்கம் செருவில் வந்து நீங்கள் ரூம் புக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அங்கேருந்து வந்து ஈஸியாக நீங்கள் வந்து ஓலா புக் பண்ணி இங்கே வந்துடலாம். ஆக்சுவலி கோல்கொண்டா ஃபோர்ட் வரணும் அப்படின்னு நான் ரொம்ப நாளாக யோசித்து வச்சுருந்தேன். இங்கே வந்ததுலேருந்தே எனக்கு கோல்கொண்டா ஃபோர்ட் பார்க்கணும், ஹைதராபாத் போகணும் அப்படின்னு மைண்ட் செட் வச்சுருந்தேன். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மேலே தான் ஏற போகிறோம். கோல்கொண்டா ஃபோர்ட் வந்து பார்த்திங்கன்னா 200 இயர்ஸ் முன்னாடி கட்டினது. ஆக்சுவலி அப்போ வந்து பார்த்திங்கன்னா மட் ஃபோர்ட் அதில் தான் வந்து பில்ட் பண்ணியிருந்தாங்க. யார் கட்டினாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த காகித்திய வம்சம் அப்படிங்கிறவங்க தான் வந்து கட்டினது. அப்படியே ஒருத்தவங்க பீரியட்லேயும் இது வந்து மாறி மாறி வந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து காகித்தியா வம்சம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாரங்கல், நெக்ஸ்ட்டு வந்து பாமினி, அடுத்து வந்து குதுப் ஷா அவங்க வந்து ஆட்சி பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு வந்து முகல்ஸ் வந்து இதை வந்து டேக் ஓவர் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஹைதராபாத் நிஜாம் வந்து இதை வந்து ஃபுல்லாக வந்து இதை ஆண்டிருக்காரு. ஆக்சுவலாக இது வந்து 1948 பார்த்திங்கன்னா ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் வந்து இதை கொடுத்துட்டாங்க. இதில் வந்து ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் இருக்குங்க. நிறையா விஷயம். இது வந்து சுற்றி வந்து பார்த்திங்கன்னா 10 கிலோமீட்டர்ஸு இந்த கோல்கொண்டா ஃபோர்ட் மட்டுமே. இதை சுற்றி பார்க்கணும் அப்படின்னாலே ஒரு 1 டே ஆகிடும். இதில் வந்து சவுண்ட் எக்கோ டெக்னாலஜி அப்படின்னு அந்த காலத்துலேயே ஒன்று பயன்படுத்தியிருக்காங்க. எப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து இங்கே வந்து டைமண்ட் பிஸ்னஸ்லாம் நிறையா நடந்திருக்கு அந்த டைமில். அப்போ வந்து இந்த ஆக்சுவலி அந்த மன்னர்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேலே தான் இருப்பாங்களாம். மேலேருந்து வந்து பேசுகிறதுக்காக சின்ன ஒரு ஹோல் மாதிரி இருக்குது. அதில் பேசுனாங்க அப்படின்னா கீழே உள்ள ஒரு அறையில் வந்து நம்ம பேசுகிறது வந்து கேட்கும். அதை வந்து சவுண்ட் எக்கோ டெக்னாலஜி அப்படின்னாங்க. ஆக்சுவலி எல்லா ஹாலும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனில் இல்லை. எல்லா ரூம்ஸும் ஓப்பனில் இல்லை. கொஞ்சம் கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருந்தது. சில இதெல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருந்தாங்க நாங்கள் போன டைமில். இது ரொம்ப பெரிய இடம் ஆக்சுவலாக நான் சொல்லப்போனால். மேலே போகிறதுக்கே எங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போனோம். நீங்கள் அட்லீஸ்ட் கோல்கொண்டாலாம் போகிறீங்கன்னா ஒரு 2 லிட்டர் வாட்டராவது எடுத்துக்கோங்க. அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து தண்ணி வந்து தாகமாக இருக்கும். ஏன்னா ஒரு ஸ்டெப்ஸ் ஏறுறதுமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஸோ பாருங்கள் இந்த ஸ்டெப்ஸ்லாம் ஆக்சுவலி எப்படி போட்டிருந்தாங்கன்னு பாருங்கள். ரொம்ப எல்லாமே கருங்கல்லால் போட்டிருந்தாங்க. ஹைதராபாத் வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் கோல்கொண்டா ஃபோர்ட் வந்து பாருங்கள். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மேலே ஏறி வந்ததுக்கப்புறம் இது வந்து குளம். ஆக்சுவலாக இங்கே தான் வந்து எல்லோரும் அந்த டைமில் வந்து குளிப்பாங்களாம். ஆக்சுவலி கீழே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஒரு மேப் வாங்கிட்டோம். கையில் வந்து அம்மா வந்து அந்த மேப் வச்சுருக்காங்க பார்த்திங்களா, அதுபடி தான் நாங்கள் வந்து ஆக்சுவலி போனோம். இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு கிணறு. நெக்ஸ்ட்டு இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிணறுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஜெயிலு. அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் தப்பு செஞ்சவங்கலாம் வந்து இங்கே ஜெயிலில் தான் வந்து போட்டிருப்பாங்க அப்படின்னு போட்டிருந்துச்சு. ஆக்சுவலி அதெல்லாம் வந்து அந்த மேப்பில் ஆக்சுவலி போட்டிருந்துச்சு. கைடுமே இருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு 500 இல்லை 1000 ருபீஸ் கேட்குறாங்கன்னு நினைக்கிறீங்க. பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் அவங்க வந்து கொடுப்பாங்க. பட் ஆனால் அவங்க தெலுங்கில் கொடுத்தாங்க. அதனால தான் நாங்கள் வந்து கைடு இது பண்ணலை. தெலுங்கு ஹிந்தி 2 தான் வந்து உங்களுக்கு அவங்க எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஓரளவுக்கு ஏறியாச்சு. நிறைய இருக்குங்க உள்ளே வந்து அந்த டைமண்ட் ட்ரேட் மார்க்கெட் நடந்த இடம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளேயே டெம்பிள்லாம் இருக்குது. அந்த தர்பார் ராஜா வந்து நம்ம நீதிலாம் சொல்லுவார்ல, தர்பார் ஹால்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் வந்து இருந்துச்சு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்டையர் சிட்டி, ஹைதராபாத் சிட்டியோட வியூ எல்லாமே தெரியுது பார்த்திங்களா. ஆக்சுவலி வந்து கோல்கொண்டா
ஃபோர்ட்டுக்கு வந்து 8 கேட் இருக்குது. அந்த 8 கேட்டை க்ளோஸ் பண்ணிட்டா உள்ளே வந்து யாருமே வர முடியாதாம். அந்தளவுக்கு ஒரு செக்யூரிட்டியாக இருந்துச்சு. ஒரு ஒரு கேட்டுமே பார்த்திங்கன்னா இது மேலேருந்து வந்து பார்க்கலாம். ஆனால் 8 கேட்டுமே தெரிஞ்சுது. நம்ம மேலே ஏறினா ஒரு ஒரு சைட்லேயும் அந்த கேட்டு வந்து தெரிஞ்சுது. அந்த கதவுலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறையா கம்பிலாம் கொடுத்துருந்தாங்க. அது வந்து யானைலாம் வந்து உடைக்காமல் இருக்கிறதுக்காக. அது வந்து ஆக்சுவலி ஏதாவது உடைச்சிதுன்னா அதை வந்து குத்துற மாதிரி அந்த மாதிரி வந்து டிசைன் பண்ணி வச்சுருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சீக்ரெட்டான வே. அந்த டைமில் வந்து எதாவது போர் அது மாதிரி வந்துச்சுன்னா இந்த வழி வழியாக டக்குன்னு இறங்கி வரத்துக்காக ரொம்ப குட்டியாக தான் ஆக்சுவலாக இருந்துச்சு. ஒருத்தவங்க தான் போகலாம் அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த கோல்கொண்டா வந்து பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுது. ஆக்சுவலி எப்படி வாழ்ந்திருக்காங்க அந்த டைமில் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக ஒரு விஷயமுமே பார்த்திங்கன்னா ரொம்ப புதுசாக இருந்துச்சு. நம்மலாம் இப்போ வந்து டெக்னாலஜியோடு இருக்கோம். அந்த டைமில் வந்து டெக்னாலஜிலாம் இல்லாத டைம்லேயே நிறைய இவங்க டிசைன் பண்ணி இப்படியெல்லாம் கட்டியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்போதே பார்க்குறதுக்கே ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு இதெல்லாம் பார்க்கும்போது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரைனேஜ் சிஸ்டம்லாம் வந்து கீழே வந்து கரெக்டாக போகிற மாதிரி அதெல்லாமே வந்து டிசைன் பண்ணி கட்டியிருக்காங்க. ப்ராப்பராக இருந்துச்சு ஆக்சுவலி சில இடம்லாம். நான் வந்து எல்லா இடத்துலையும் விலாக் எடுக்கல. ஒரு சில இடம் மட்டும்தான் விலாக் எடுத்திருக்கோம். ஏன்னா இது ரொம்ப பெரிய இடம். சுற்றி 10 கிலோமீட்டர்ஸா, அதனால் எல்லா கேட்டு எல்லா இதுவுமே நான் வந்து கவர் பண்ண முடியல. இது மேலேருந்து பாருங்கள் இதோட வியூ வந்து எப்படி இருக்குன்னு, கோல்கொண்டாவோட வியூ. ஸோ எல்லாருமே உட்காந்து தான் ஏறி போயிட்டுருந்தாங்க. அட் அ டைமில் நம்ம வந்து சுற்றி பார்க்க முடியாது. இது வந்தீங்கனாலே நீங்கள் எல்லா இடத்துக்கும் போய் ப்ராப்பராக பார்க்குறதுக்கே 1 டே ஆகிடும். ஸோ வியூ வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஆக்சுவலி. நாங்களுமே இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் அப்படியே வந்து உட்காந்துட்டோம். ஆக்சுவலி ஃபுல்லாக வந்து ஏற முடியாது, ஃபுல்லாக அப்படியே இறங்கவும் முடியாது, அப்படி தான் இருக்கும். லைட்டாக அப்படியே வந்து பார்த்திங்கன்னா காற்று அடிச்சிட்டு இருந்துச்சு, சில்லுன்னு அடிச்சுது. ஸோ அதனால் இந்த இடத்துல அப்படியே உட்காந்துட்டு அப்படியே பார்த்துட்ருந்தோம். ஹைதராபாத் சிட்டியெல்லாம் அப்படியே பார்த்துட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக திருப்பி இறங்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இறங்குறது பயங்கர ஈஸியாக தான் இருந்தது. பட் ஏறுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அப்படியே பொறுமையாக நாங்கள் இறங்கி போயிட்டுருந்தோம். நாங்கள் போன டைமில் நல்லா இருந்துச்சு கிளைமேட் ஆக்சுவலி. ரொம்ப வெயிலும் இல்லை, ஒரு மாதிரி க்ளவுடியாக நல்லா இருந்துச்சு. அதனால் ஈஸியாக இருந்துச்சு எங்களுக்கு பார்க்குறதுக்கும். ஸோ இந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏதோ லைட் ஷோ அதெல்லாம் பண்ணுவாங்களாம் ஈவினிங் டைமத்தில் ஒரு சில டேஸில். அது சொன்னாங்க. நிறைய பேர் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நல்ல க்ரௌடுங்க ஆக்சுவலி. இது பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே வந்து கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈவினிங் ஆகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா மெட்ரோ வந்தாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதோட வந்து பார்த்திங்கன்னா இந்த vlog வந்து முடியுது. நெக்ஸ்ட்டு வந்து பார்ட் 2 வீடியோவில் எங்கெங்கெல்லாம் நாங்கள் ஹைதராபாத் போனோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். கண்டிப்பாக பாருங்கள். See you.